எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 கேட்டகரியில் இந்த நோபல் ப்ரைஸை வழங்குறாங்க. 1895 அந்த நோபல் ஃபவுண்டேஷன் உருவாக்கி இவரும் இறந்துடுறாரு. இன்னைக்கு 2025 இது வரைக்கும் அந்த 1200 கோடியை வச்சு மட்டும் தான் நடத்துகிறாங்கன்னா கிடையாது. அதுக்கு சொத்து எங்கேருந்து வருது அப்படின்னா, ஆல்ஃப்ரட் நோபல் உயிரோடு இருக்கும்போது அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து அசர்பைஜானில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோலியம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கிணறே இருந்தது, பெட்ரோலியம் கிணறே இருந்ததுன்னு சொல்லி ஒரு சில குறிப்பும் இருக்குது. அந்த நிறுவனத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் இவருக்கு ஷேர் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதன் மூலியமாக தான் ரன் பண்ணாங்க. காலப்போக்கில் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்வீடனில் நோபல் ஃபவுண்டேஷன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எதுக்குமே டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யூஎஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நோபல் ஃபவுண்டேஷன் எதில் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸ் மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த ஷேரும் வர ஆரம்பிச்சது, இவர் விட்ட சொத்தும் இருந்தது. இதெல்லாம் சேர்த்து இவங்க இந்த ஃபவுண்டேஷனை நல்லபடியாக நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இதோட வேல்யூ 4908 கோடி, கிட்டத்தட்ட 5000 கோடி. இந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்றது 185 கிராம்ஸ் தரக்கூடிய ஒரு மெடல். 18 கேரட் கோல்டில் பண்ணுறாங்க, 24 கேரட் முலாம் பூசுகிறாங்க. இன்றைக்கி தேதிக்கு எப்படி பார்த்தாலும் 15 லட்சத்துலேருந்து 17 லட்சம் வரைக்கும் விற்றுடலாம். இப்போ இந்த ட்ரம்ப் கேட்குறாரு இல்லையா, எனக்கே நோபல் ப்ரைஸ் தரலன்றதை, இவர் கேட்குறது உலக அமைதியை நிலைநாட்டணுன்றதுக்காக. அந்த பீஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுக்காக. முதல்ல நோபல் ப்ரைஸ் வாங்கினது யாருன்னா வில்ஹம் ராக்டன் அப்படின்றவர். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. வருஷம் இந்த நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. டிசம்பர் 10 கொடுப்பாங்க. ஆல்ஃப்ரட் நோபல் இறந்த நாள் அது. அவரோட டெத் ஆனிவர்சரியை நினைவு கூட்டுற விதமாக அன்னைக்கு நோபல் ப்ரைஸ் அறிவிப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றது தான் எனக்கு இருக்கக்கூடிய மோட்டிவேஷன். நான் பேசுகிறத ஒரு 4 பேர் பார்த்து விரும்புகிறாங்கன்றது நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபில் தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 1 நீங்கள் பார்க்கணுன்னா சேனல் நேமுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, ரொம்ப சின்னதாக இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட் 1க்கு போயிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது சப்ஸ்கிரைபையும் அழுத்திடுங்க.